காசா மக்களை அங்கிருந்து யாராலும் வெளியேற்ற முடியாது. துருக்கி ஒருபோதும் அதை அனுமதிக்காது. ட்ரம்புக்கு எர்டோகான் ஆவேச பதிலடி. காசா மக்களை அங்கிருந்து யாராலும் வெளியேற்ற முடியாது என்றும் அதனை துருக்கி அனுமதிக்காது என அந்நாட்டின் அதிபர் தையிப் எர்டோகான் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய எர்டோகான், பாலஸ்தீனிய மக்களை அவர்களது தாயகத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக அகற்றும் எந்த ஒரு திட்டத்தையும் துருக்கி உறுதியாக எதிர்க்கிறது என்பதை தெளிவுபடுத்தினார். எங்கள் கண்ணோட்டத்தில் சியோனிச லாபியின் அழுத்தத்தின் கீழ் ட்ரம்ப் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாகவும், காசா தொடர்பாக புதிய அமெரிக்க நிர்வாகம் கொண்டு வந்த திட்டங்களை பற்றி பேச எதுவும் இல்லை என்று கூறினார். இந்த திட்டம் முற்றிலும் பயனற்றது. காசா மக்களை அவர்களின் தாயகத்திலிருந்து அகற்ற யாருக்கும் அதிகாரம் இல்லை. காசா மக்கள் தொடர்ந்து காசாவில் தங்குவார்கள், காசாவில் வாழ்வார்கள், காசாவை பாதுகாப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளார். பாலஸ்தீனியர்களை அவர்களின் உரிமை நிலத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் முயற்சி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வலுப்படுத்த மட்டுமே உதவும் என்றும், வெளிநாடுகளில் திணிக்கப்பட்ட தீர்வுகளை பிராந்திய ரீதியாக நிராகரித்து வரும் நிலையில் துருக்கி அதிபர் தையிப் எர்டோகான் கருத்துகள் வெளியாகியுள்ளன. சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதன் மூலம் துருக்கி மீண்டும் வளைகுடா பிராந்தியத்தில் முக்கிய சக்தியாக உருவெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.